தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆரம்பத்தில 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலும் கூட, அதற்கப்புறம் அப்படி டக்குன்னு அவரும் 7ஆம் இடத்திற்கு மாறி, ஒரே நேரத்தில குருவும், சுக்கிரனும் உங்க ராசிய பார்க்க போறாங்க. 2 பேரும் ஒரே நேரத்தில ஒரு ராசிய பார்த்தாங்கன்னா, அந்த ராசி மிகுந்த மேன்மைய அடையும் அப்படிங்கிறது உண்மைங்க. ஆரம்பத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நாட்களுக்கு எதிரியின் கை வலுப்பதைப் போல ஒரு தோற்றம் கண்டிப்பாக இருக்கும். அல்லது சில பேருக்கு கடன்கள் வரும். நல்ல கடன் வரும். வீட்டிற்கு தேவையான கடன், பெண் குழந்தைக்கு தேவையான கடன், மகனுக்கு தேவையான கடன், மகளுக்கு தேவையான கடன், மனைவிக்கோ, கணவனுக்கோ தேவைப்படுகின்ற ஒரு ஒரு அமைப்ப வாங்கி குடுக்கறதுக்காக கடன் அப்படிங்கிற மாரி, சுப செலவுகள்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாரி சுப கடன்கள் வரக்கூடிய அமைப்புகள் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனால உண்டு. 15ஆம் தேதி வரைக்கும் சூரியன் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய கொடுப்பினை. பாக்கியாதிபதி உச்சமாக 5ஆம் இடத்தில் இருப்பது 11ஆம் தேதிக்கு பிறகு 5ஆம் அதிபதியே 5ஆம் வீட்டிற்கு வருவது என்பது, அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சில அமைப்புகள் அத்தனையுமே தனுசு ராசிக்காரர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல்ல வந்திருக்கு அப்படிங்கிறத காட்டுது.